வழிபாடு துவக்கமாக நாம் கண்களை மூடி ஜெபம் செய்வோம். அன்பின் ஆண்டவரே, இந்த காலை வழிபாட்டுக்காக போற்றுகின்றோம். தென்னிந்திய திருச்சபை உருவானது நாளிலே நாங்கள் யாவரும் இணைந்து நாமத்தை மகிமைப்படுத்தின வாய்ப்பிற்காக போற்றுகின்றோம். வழிபாடுவது கிருபையால் சூழ்ந்து வரும் ஆசீர்வதியும். மீட்பர் இயேசு ஜெபம் கேளும் பிதாவே, ஆமேன். கடவுளை போற்றும் வண்ணமாக நாம் யாவரும் எழுந்திருந்து 334வது பாமாலை பாடுவோம். பதிவு செய்யப்பட்ட பாடல் ஒளிபரப்பப்படும். பாமாலை 334. நாம் நின்றவாறே கடவுளை தொழுவோம். கடவுள் ஆவியாக இருக்கிறார். அவரை தொழுது கொள்ளுகிறவர்கள் ஆவியோடும் உண்மையோடும் அவரை தொழுது கொள்ள வேண்டும். நம்முடைய பிதாவாகிய கடவுளாலும்
கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவினாலும் உங்களுக்கு கிருபையும் சமாதானமும் உண்டாவதாக. இது கர்த்தர் உண்டு பண்ணின நாள், இதிலே களி கூர்ந்து மகிழக் கடவோம். ஆண்டவரே, எங்கள் உதடுகளை திறந்தருளும். பிதாவுக்கும் குமாரனுக்கும் பரிசுத்த ஆவிக்கும் மகிமை உண்டாவதாக. ஆமேன். எங்கள் தந்தையாம் கடவுளே, உமது வல்லமையாலும் ஞானத்தாலும் எல்லாவற்றையும் படைத்து உமது குமாரனை எங்கள் இரட்சகராக தரும்படி உலகத்தில் அன்பு கூர்ந்தீரே, உம்மை போற்றுகிறோம். குமாரனாம் கடவுளே, பாவத்தை தவிர்த்து எல்லாவற்றிலும் எங்களைப் போல் மனிதனாகி எங்கள் பாவங்களுக்காக ஒப்பு கொடுக்கப்பட்டு எங்கள் நீதிக்காக உயிர்த்தெழும்பியவரே, உம்மை போற்றுகிறோம். பரிசுத்த ஆவியானவராகிய கடவுளே, எல்லா உண்மைக்குள்ளும் எங்களை வழிநடத்தி கடவுளின் அன்பை எங்கள் நெஞ்சில் பொழிகிறவரே, உம்மை போற்றுகிறோம். பிதா, குமாரன், பரிசுத்த ஆவியாகிய கடவுளே, உமக்கே எக்காலமும் எல்லா புகழும் மகிமையும் உண்டாவதாக. ஆமீன். இந்நாளுக்கான சிறிய ஜெபம். கடவுளே, பெந்தேகோஸ்தே நாளன்று ஒன்றுபட்டு எதிர்நோக்கிய திருச்சபைக்கு தூய ஆவியாகிய ஈவை அருளி செய்தீர். இங்கு இப்பொழுது உம்மை தொழுகிறவர்களை வியத்தகு முறையில் ஒரே மந்தையாக இணைத்தீர். நாங்கள் உம்மிடம் மேலானவைகளை எதிர்பார்க்கவும் உமக்காக மேலானவைகளை செய்ய முயலவும் எங்கள் வாழ்க்கையிலும் வழிபாட்டிலும் உமது தூய ஆவியின் துணையை அளித்து எங்களை வழிநடத்த மன்றாடுகிறோம். நாங்கள் உமக்குள் ஒன்றாக இணைந்திருந்து எங்கள் ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவை நீர் உலகிற்கு அனுப்பினீர் என்னும் உண்மையை எடுத்துக்காட்ட அருள் புரியும். உமக்கும் தூய ஆவிக்கும் எல்லா புகழும் மேன்மையும் உண்டாவதாக. ஆமீன். பாவ அறிக்கை. நமக்கு பாவமில்லை என்போமானால் நம்மை நாமே வஞ்சிக்கிறவர்களாவோம். நமக்குள் உண்மை இல்லை. நமது பாவங்களை அறிக்கையிட்டால் பாவங்களை நமக்கு மன்னித்து எவ்வித அநீதமும் நீங்க நம்மை சுத்திகரிப்பதற்கு அவர் நம்பத்தக்கோரும் நீதிமுள்ளவராயிருக்கிறார். நான் எழுந்து என் தகப்பனிடத்திற்கு போய், தகப்பனே, பரத்துக்கு விரோதமாகவும் உமது பார்வையிலும் பாவம் செய்தேன். இனி உம்முடைய மகள் என்று சொல்லப்படுவதற்கு நான் பாத்திரன் அல்லன். உம்முடைய கூலிக்காரரில் ஒருவனாக என்னை வைத்துக்கொள்ளும் என்பேன். கடவுள் ராஜ்யம் சமீபித்திருக்கிறது. மனம் திரும்பி சுவிசேஷத்தில் நம்பிக்கை வையுங்கள். நாம் முழங்காற்படியிட்டு மௌனமாக நம்மை நாமே சோதனை செய்வோம். ஆண்டவர் அருளிருக்கின்ற நன்மைகளுக்காக நாம் அவரை போற்றுவோம். 1947 ஆண்டு இதே நாளிலே உருவான தென்னிந்திய திருச்சபைக்காக, அந்த திருச்சபை உருவாக முயற்சி எடுத்தவர்கள், ஜெபித்தவர்கள், ஆலோசனை வழங்கியவர்கள் எல்லாரையும் நாம் எண்ணி பார்த்து கடவுளுக்கு கொடுத்த நல்ல எண்ணங்களுக்காகவும் மனப்பக்குவத்திற்காக நாம் அவரை கடவுளை போற்றுவோம். 74வது நாளை நாம் காணுகின்ற வேளையிலே கடந்த 73 ஆண்டுகளாக தென்னிந்திய திருச்சபை கண்ட அனைத்து நன்மைகளுக்காக நாம் கடவுளை போற்றுவோம். நாம் இந்த வெஸ்லி ஆலயத்திலே 114 ஆண்டுகளாக இந்த ஆலயம் பணியாற்றுகின்ற ஆலயத்திலே வழிபடுகின்ற வாய்ப்பு பெற்ற அதே வேளையிலே CSC உடைய ஐக்கியத்திற்காக, ஒருமைப்பாட்டுக்காக நாம் கடவுளை போற்ற அழைக்கப்படுகிறோம். இந்த நாளிலும் கூட காலை வழிபாட்டிலே பங்கேற்றுக்கின்ற வாய்ப்பை எண்ணி கடவுளை போற்றுவோம். கொரோனா வியாதினாலே தாக்கப்பட்டிருக்கின்ற மக்களுக்கு பணியாற்றுகின்றவர்கள் ஆரோக்கியமாக இருக்க மன்றாடுவோம். அந்த குடும்பங்களுக்காக நாம் கடவுளுக்கு நன்றி சொல்ல அழைக்கப்படுகிறோம். கடவுள் படைத்த படைப்பை எண்ணி பார்த்து நாம் கடவுளை போற்றுவோம். மருத்துவர்களுக்கு கடவுள் கொடுத்திருக்கின்ற ஞானத்திற்காக நாம் கடவுளை போற்றுவோம். நன்மைகளுக்காக நாம் கடவுளை போற்றும் வேளையிலே கடவுளுக்கும் மனிதனுக்கு விரோதமாக நாம் பாவங்கள் செய்திருப்பின் நமது அறியாமை இயலாமைகளுக்காக கடவுளத்திலே மன்னிப்புக்கு நாம் யாவரும் அழைக்கப்படுகின்றோம். யாவரும் சேர்ந்து முதலாம் பாவற்கு ஜெபத்தை ஏறெடுப்போம்.
சர்வ வல்லமையும் நீந்திருக்கும் உள்ள பிதாவே, தப்பிப்போன ஆடுகளைப் போல நாங்கள் வழியில் விற்று வழியடைந்து போனோம். எங்கள் இருத்தின் யோசனைகளுக்கும் விருப்பங்களுக்கும் மிக மெனங்கி நடந்தோம். முது பரிசுத்தருக்கு விரோதமாய் குற்றம் செய்தோம். செய்யத்தக்கலை செய்யாமல் செய்யத்தகாதலை செய்து வந்தோம். எங்களுக்கு சுகமே இல்லை. ஆனாலும் ஆண்டவரே, தேவரின் ஆண்டவராக இயேசு கிறிஸ்து மூலமாய் மனிதருக்கு அருளை செய்த வாக்குத்தத்தின்படியே நிர்வாகிகள் குற்றவாளிகள் எங்களுக்கு இறங்கும். தப்பிதல் அறிக்கையின் மேல் பொறுமையாயிரும். பாவத்தின் முத்துக்குழு சீர்படுத்தும். மிக மெருக்குள்ள பிதாவே, இப்படி பரிசுத்த நாமத்தின் மகிமை உண்டாகும்படி நாங்கள் தேவ பக்தியும் நீதியும் தெளிந்த புத்தியும் உள்ளதாய் நடந்து வர இயேசு கிறிஸ்து நிமித்தம் கிருபை செய்தருளும். ஆமேன். சர்வ வல்லமையும் இந்த இருக்குமுள்ள ஆண்டவர் மன்னிப்பையும் பாவ நிவர்த்தி நம்ம கட்டளையிட்டவருடைய வாழ்க்கை சீர்படுத்துக்கான காலத்தையும் தமது பசுத்த ஆவின் கிருபையும் தேத்திலும் தந்தருளுவாராக. ஆமேன். ஆண்டவரை துதியுங்கள். படிக்க தெரிந்து கொள்ளப்பட்ட நற்செய்தி வேத பாடம் யோவான் எழுதின நற்செய்தி நூல் 17ஆம் அதிகாரம் வசனங்கள் 20 முதல் 26 வரை. யோவான் 18ஆம் அதிகாரம் வசனங்கள் 20 முதல் 26 வரை. அவர்களுக்காக மட்டும் நான் வேண்டவில்லை, அவர்களுடைய வார்த்தையின் வழியாக என்னிடம் நம்பிக்கை கொள்வோருக்காகவும் வேண்டுகிறேன். எல்லாரும் ஒன்றாய் இருப்பார்களாக. தந்தையே, நீர் என்னுள்ளும் நான் உம்முள்ளும் இருப்பது போல் அவர்களும் ஒன்றாய் இருப்பார்களாக. இதனால் நீரே என்னை அனுப்பினீர் என்று உலகம் நம்பும். நாம் ஒன்றாய் இருப்பது போல் அவர்களும் ஒன்றாய் இருக்குமாறு நீர் எனக்கு அருளிய மாட்சியை நான் அவர்களுக்கு அளித்தேன். இவ்வாறு நான் அவர்களுள்ளும் நீர் என்னுள்ளும் இருப்பதால் அவர்களும் முழுமையாய் ஒன்றித்திருப்பார்களாக. இதனால் நீரே என்னை அனுப்பினீர் எனவும் நீர் என் மீது அன்பு கொண்டுள்ளது போல் அவர்கள் மீது அன்பு கொண்டுள்ளீர் எனவும் உலகு அறிந்து கொள்ளும். தந்தையே, உலகம் தோன்றும் முன்னே நீர் என் மீது அன்பு கொண்டு எனக்கு மாட்சி அளித்தீர். நீர் என்னிடம் ஒப்படைத்தவர்கள் என் மாட்சியை காணுமாறு அவர்களும் நான் இருக்கும் இடத்திலேயே என்னோடு இருக்க வேண்டும் என விரும்புகிறேன். நீதியுள்ள தந்தையே, உலகு உம்மை அறியவில்லை, ஆனால் நான் உம்மை அறிந்துள்ளேன். நீரே என்னை அனுப்பினீர் என அவர்களும் அறிந்து கொண்டார்கள். நான் அவர்களோடு இணைந்திருக்கவும் நீர் என் மீது கொண்டிருந்த அன்பு அவர்கள் மீது இருக்கவும் உம்மை பற்றி அவர்களுக்கு அறிவித்தேன், இன்னும் அறிவிப்பேன். ஆமீன். படிக்க தெரிந்து கொள்ளப்பட்ட நற்செய்தி பாடம் படித்தாயிற்று. கிறிஸ்துவே உமக்கே மகிமை உண்டாவதாக. ஆமீன். மகிழ்ச்சியோടെ போற்றுகின்றோம். திருவார்த்திலே தியானக்கிலே பலப்படுத்தி ஆசீர்வதியும். மீட்பர் இயேசுவின் ஜெபங்களும் பிதாவே. ஆமென். ஆண்டவராக இயேசு கிறிஸ்துவின் திருப்பெயரிலே உங்கள் யாவரையும் வாழ்த்துகின்றோம். குறிப்பாக இன்று தென்னிந்திய திருச்சபை உருவான நாள், சர்ச் ஆஃப் சவுத் இந்தியா ஃபார்மேஷன் டே. செப்டம்பர் 27ஆம் தேதி 1947ஆம் ஆண்டு தென்னிந்திய திருச்சபை உருவாக்கப்பட்டது. அப்பொழுது வாசிக்கப்பட்ட நற்செய்தி பகுதி தான் இப்பொழுது நமக்கு வாசிக்கப்பட்டது. யோவான் 17ஆம் அதிகாரம் வசனங்கள் 20 முதல் அன்று வாசிக்கப்பட்ட உடனே சென்னையில் இருக்கின்ற சென்ட் ஜார்ஜஸ் கத்தீட்ரல் ஆலயத்துடைய மணி அடிக்கப்பட்டது. அப்பொழுது தலைமை பேராயராக அன்று தெரிவு செய்யப்பட்ட பிஷப் ஜேக்கப் அவர்கள் திருவாங்கூர் கொச்சின் பேராயர். திருவாங்கூர் கொச்சின் என்று ஒரு பேராயம், ஆங்கிலிக்கன் பேராயம் அன்று இருந்தது. அந்த பேராயத்தினுடைய பேராயர் ரைட் ரெவரண்ட் ஜேக்கப் அவர்கள்தான் அனைத்து பேராயர்களும் வயது மூத்தவர். 14 பேராயங்கள் ஆங்கிலிக்கன் பேராயமாக இருந்தது. மரபுப்படி சர்ச் ஆஃப் இங்கிலாந்து சபையிலே மாத்திரம்தான் பிஷப் இருந்தார்கள். அதோடு இணைந்த மற்ற 3 சபைகள், வெஸ்லியன் சபை, அதற்கு பேராயர் கிடையாது. 3 ஆண்டுக்கு ஒருமுறை ஒரு தலைவரை மாத்திரம் தேர்ந்தெடுப்பார்கள். அவர் ஆயராக இருந்து கொண்டே, ஒரு சபையிலே ஆயராக இருந்து கொண்டே தலைவராக இருப்பார். பிறகு காங்கிரிகேஷனல், கன்னியாகுமரி பகுதியில் உருவான சபை,
அங்கும் பிஷப் கிடையாது. அங்கு இருக்கின்றவர்கள் 2 ஆண்டுக்கு ஒருவர் ஒரு தலைவரை ஏற்படுத்துவார்கள். 3வது பிரெஸ்பிட்டேரியன் சபை, அங்கும் பிஷப் கிடையாது. அங்கு இருக்கின்ற மூத்த ஆயரை ஒருவரை 2 ஆண்டுக்கு ஒருமுறை தலைவராக தேர்ந்தெடுப்பார்கள். அவர் ஆயராக இருந்து கொண்டே பணியாற்றுவார். அந்த நிலையிலே தென்னிந்தியாவில் இருக்கின்ற 14 ஆங்கிலிக்கன் சபையினுடைய பேராயர்கள், வெஸ்லியன் சபை, காங்கிரிகேஷன் சபை, பிரெஸ்பிட்டேரியன் சபை ஆகிய 4 சபைகளும் அதனுடைய தலைவர்களும் இணைந்து 73 ஆண்டுகளுக்கு முன்பு 1947 செப்டம்பர் மாதம் 27ஆம் தேதி இதே நாளிலே சர்ச் ஆஃப் சவுத் இந்தியா உருவானது. அதற்கு முன்பே 1908ஆம் ஆண்டு சவுத் இந்தியா யுனைடெட் சர்ச் என்ற ஒரு சிறிய ஒரு அமைப்பை பிராட்வேயில் இருக்கின்ற வில்லியம் சார்ல்ஸ் மெமோரியல் ஆலயத்திலே காங்கிரிகேஷன் சபையும் அமெரிக்கன் போர்ட் ஆஃப் மிஷனரிஸ் ஃபார் ஃபாரின் மிஷன் என்று அழைக்கப்பட்ட ரிஃபார்ம்டு சர்ச்சும் இணைந்தது. அமெரிக்கன் மதுரை மிஷன், அமெரிக்கன் ஆர்கான் மிஷன், அமெரிக்கன் பஞ்சாப் மிஷன் என்று இந்தியாவில் 3 இடத்திலே அமெரிக்காவிலிருந்து வந்த ரிஃபார்ம்டு சபையினர்கள் ஊழியங்களை செய்தார்கள் 150 ஆண்டுகளுக்கு முன்பு. இந்தியாவுக்கு சுதந்திரம் கிடைத்தவுடனே சபைகள் அதற்கு முன்பே ஆயத்தப்பட வேண்டும் என்று 1910ஆம் ஆண்டு முதற்கொண்டே அதிகமாக செயல்பட ஆரம்பித்தார்கள். திருச்சபையில் சிறந்து விளங்கிய மிஷனரி ரோலன் ஆலன் என்பவர் ஒரு புதிய சபையை நாம் உருவாக்க வேண்டும் இந்தியாவிலே. அது எப்படி இருக்க வேண்டும் என்றால் செல்ஃப் ப்ராபகேட்டிங், செல்ஃப் சஃபிஷியன்ட், செல்ஃப் கவர்னிங். அதற்கு முன்பு அயல்நாட்டு மிஷனரிகள் அனைத்தையும் நிர்வாகம் செய்தார்கள். உருவாக போகின்ற இந்த திருச்சபையானது தன்னிறைவு பெற்றதாகவும் தாங்களே ஆட்சி செய்யக்கூடியதாகவும் தாங்களே அறிவிக்கின்ற சபையாக இருக்க வேண்டும் என்று ஒரு காட்சியை முன்வைத்தார் ரோலன் ஆலன் என்பவர். இதை கண்ட சென்னையிலே பணியாற்றிய பிஷப் லெஸ்லி நியூபிகன், பிஷப் மைக்கேல் ஹாலிஸ், கொச்சின் பேராயர் பிஷப் ஜேக்கப் மற்றும் திருச்சபை தலைவர்கள் KT பால், RD பால் ஆகியவர்கள் வரவேற்று நாம் எல்லாரும் இணைய வேண்டும் என்று பேச ஆரம்பித்தார்கள். 1930ஆம் ஆண்டு தாம்பரம் கிறிஸ்துவ கல்லூரியிலே இதற்கென்று ஒரு கூட்டத்தை வைத்து பேச ஆரம்பித்தார்கள். 17 ஆண்டுகள் பேசினார்கள். பிறகு இந்த CSI ஆனது உருவாக்கப்பட்டது. இந்த நாளிலே நாம் சான்று பகர்கின்ற ஒற்றுமை என்ற தலைப்பிலே தியானிக்க அழைக்கப்பட்டிருக்கின்றோம். யூனிட்டி இன் விட்னஸிங், சான்று பகர்கின்ற ஒற்றுமை. இந்த திருச்சபை உருவாகின்ற காலகட்டத்திலே 4 அடிப்படை கொள்கையை அல்லது உண்மையை அவர்கள் முன்வைத்து CSIயை உருவாக்கலாம் என்று முடிவெடுத்தார்கள். 4 முக்கியமானவைகள். அதிலே முதலாவதாக, நாங்கள் இந்த திருமறையை நம்புகிறோம். பழைய ஏற்பாடு புதிய ஏற்பாட்டின் சத்தியங்கள் ஒருவருடைய மீட்புக்கு முழுமையாக போதுமானதாக இருக்கிறது. முதல், நாங்கள் திருமறையை ஏற்றுக்கொள்கிறோம். பழைய ஏற்பாடு புதிய ஏற்பாடு ஒருவருடைய மீட்புக்கு தேவையான அனைத்தையும் உள்ளடக்கி உள்ளது. இரண்டாவது, 2 அப்போஸ்தல விசுவாச பிரமாணங்கள், நிசியா விசுவாச பிரமாணங்கள் இரண்டையும் நாங்கள் ஏற்றுக்கொள்கின்றோம். மூன்றாவது, 2 சாக்கிரமத்தை ஏற்றுக்கொள்கின்றோம். திருமுழுக்கு, திருவிருந்து. மூன்றாவது, ஆயர் அபிஷேகத்தை ஏற்றுக்கொள்கிறோம். பைபிள், சாக்ரமெண்ட், ஆர்டினேஷன் அண்ட் creed. இதிலே சிக்கல் வந்தது என்னவென்றால்,
ஆங்கிலிக்கன் சபையை தவிர மற்ற சபைகளிலே இந்த குரு அபிஷேகத்தை பல்வேறு வகையிலே அவர்கள் கடைபிடித்தார்கள். ஆங்கிலிக்கன் சபை அல்லது சர்ச் ஆஃப் இங்கிலாந்து என்ற சபையானது நேரடியாக இங்கிலாந்திலே உருவானது. நாம் அறிந்திருக்கின்றோம். 1530 ஆண்டுகளுக்கு பிறகு 8ஆம் ஹென்றி அவர்களுடைய திருமணமானது போப் ஆண்டவராலே அங்கீகரிக்கப்படாத நிலையிலே தனது 2வது திருமணத்தை அவரே அங்கீகரித்து கொண்டு சட்டம் இயற்றி, இன்று முதல் எனக்கும் கத்தோலிக்க சபைக்கும் தொடர்பு இல்லை, இங்கிலாந்தில் இருக்கின்ற திருச்சபைக்கு நான் தான் தலைவர் என்று 8ஆம் ஹென்றி அறிவித்து விட்டார் 1530 ஆண்டு. அப்படி அறிவித்த உடனேயே கத்தோலிக்க சபைக்கும் இங்கிலாந்துக்கும் தொடர்பு அறுக்கப்பட்டது. திருச்சபைக்கு தலைவனாக அந்த நாட்டுடைய அரசர் தொடர்ந்து செயல்பட ஆரம்பித்தார். இன்று வரையும் அப்படித்தான் இருக்கிறது. சர்ச் ஆஃப் இங்கிலாந்து அல்லது ஆங்கிலிக்கன் என்று சொல்லப்பட்ட சபையிலே குருவானவர்கள் அரசர்களை போன்றவர்கள், அதிகாரம் படைத்தவர்கள், செல்வம் படைத்தவர்கள். நமது ஆலயத்தை விட 2 மடங்கு பெரிதாக இருக்கும் பேராருடைய பேலஸ். அந்த வகையிலே அந்த பாரம்பரியத்தில் வந்த குருவானவர்கள் ஆயர்கள் மற்ற பாரம்பரியம் காங்கிரிகேஷனல், வெஸ்லியன் அல்லது மெத்தடிஸ்ட் அல்லது பிரெஸ்பிட்டேரியன் 3 சபையில் இருக்கின்ற எளிமையான ஆயரோடு இணைந்து பணியாற்றவோ அல்லது மதிக்கவோ விரும்பவில்லை. பேச்சுவார்த்தை நடைபெற்றது. இனிமேல் ஆங்கிலிக்கன் முறைப்படிதான் குருவானவரை தெரிந்திருக்க வேண்டும், பயிற்சி கொடுக்க வேண்டும், அபிஷேக வழிபாடு நடத்த வேண்டும் என்று ஏற்றுக்கொண்டார்கள். அன்று 1947 ஆண்டிலே இந்த 3 சபையிலும் இருக்கின்ற ஆயர்கள் அவர்கள் எப்படியானாலும் பயிற்சி பெற்றதற்கால இல்லையோ அவர்கள் ஆயர்கள் என்பதனாலே அவர்களை மாத்திரம் அப்படியே இதில் இணைத்துக் கொள்ளலாம். சிஎஸ்ஐயிலே இனிமேல் ஆங்கிலிக்கன் பாரம்பரியத்தின் படிதான் மற்ற எல்லா இடங்களிலும் ஆயர்கள் தெரிவு செய்யப்பட்டு பயிற்சி கொடுக்கப்பட்டு அவர்களுக்கு அபிஷேகம் கொடுக்க வேண்டும் என்று ஏற்றுக்கொண்டார்கள். இங்கிலாந்திலிருந்து வந்த மிஷனரிகள் திருநெல்வேலி பகுதியிலே எஸ்பிஜி மிஷன் என்று அறிவித்து அவர்கள் பணியாற்றினார்கள். சொசைட்டி ஃபார் த ப்ராபகேஷன் ஆஃப் காஸ்பல். அதே நேரத்தில் அங்கே இருக்கின்ற எளிமையான சில ஆயர்கள் சேர்ந்து சர்ச் மிஷனரி சொசைட்டி என்று CMS ஆரம்பித்தார்கள். இந்த எஸ்பிஜி மிஷன் திருச்சபையினுடைய அதிகாரப்பூர்வமான அமைப்பு. CMS என்பது மற்ற ஆயர்கள் இணைந்து திருப்பணிக்காக உருவாக்கின ஒன்று. மக்கள் மத்தியிலே விழிப்புணர்வு கொடுக்க வேண்டும், விசுவாசத்தை வளர்க்க வேண்டும், அவர்கள் வசனத்தை கற்பிக்க வேண்டும் என்று அவர்கள் இயல்பாக உருவாக்கினார்கள். எளிமையானவர்கள். அவர்கள் கட்டின ஆலயத்திலே சிலுவை கூட கிடையாது. சிந்தாதரைப்பட்டிருக்கின்ற ஜைன் சர்ச்சு CMSனால உருவாக்கப்பட்டது. ஒரு உதாரணம் என்னவென்றால், ஆங்கிலிக்கன் சபையில் இருக்கின்ற குருவானவர்கள் சொல்கின்ற வார்த்தை, எங்களுடைய குதிரை CMS மிஸ்டருடைய கொள்ளை கூட சாப்பிடாது. நாங்கள் உயர்ந்தவர் என்று காண்பிப்பதற்காக எஸ்பிஜி மிஷன் அவர்கள் பயன்படுத்தின குதிரை CMS மிஷனரிகள் 2 பேரும் இங்கிலாந்து வந்தவங்க தான். அவருடைய கொள்ளை கூட இந்த குதிரை சாப்பிடாதான். அந்த அளவுக்கு நாங்கள் உயர்ந்தவர்கள், அரசு அல்லது ராயல் ஃபேமிலி என்று தங்களை அழைத்து கொண்டார்கள். இருப்பினும் இந்த 73 ஆண்டு கால வரலாற்றிலே ஓரளவுக்கு இந்த பிரிவுகள் குறைக்கப்பட்டன. 4 பாரம்பரியங்களுடைய பின்னணியங்கள் பிறரால் மதிக்கப்பட ஆரம்பிக்கப்பட்டன. ஒன்றாக இணைந்து செயல்பட ஆரம்பித்தார்கள். இந்தியாவில் இணைந்த இந்த 4 சபைகளும் இங்கிலாந்திலே எதிரிகளாக இருந்து வந்தார்கள். இப்பொழுதும் கூட இங்கிலாந்திலே ஆங்கிலிக்கன் சபை தனியாக இருக்கிறது, வெஸ்லியன் சபை தனியாக இருக்கிறது, காங்கிரிகேஷன் சபை தனியாக இருக்கிறது, பிரெஸ்பிட்டேரியன் சபை தனியாக இருக்கிறது. இந்தியாவிலே மாத்திரம்தான்
இந்த நான்கும் ஒன்றாக இணைந்து ஒருமைப்பாட்டுக்கு உலகத்துக்கு சாட்சியாக இருக்கிறது. போப்பாண்டவர் பிஷப் ஜேக்கப்புக்கு டெலிகிராம் அனுப்பினார் 47ஆம் ஆண்டிலே செப்டம்பர் மாதம் 26ஆம் தேதி, அதற்கு முந்தின நாளிலே. அந்த செய்தி என்னவென்றால், நீங்கள் 4 சபைகள் ஒன்றாக இணைவது எங்களுக்கு பெரிய மகிழ்ச்சி. இது 2வது பெந்தகோஸ்தே திருநாள். சிஎஸ்ஐ உருவாகின்ற நாள் என்பது வரலாற்று சிறப்புமிக்க நாள். உங்களை நான் வாழ்த்துகின்றேன். இது 2வது பெந்தகோஸ்தே திருநாள். எல்லாரும் இணைத்ததற்காக, தூய ஆவி செயல்பட்டதற்காக நான் மனமாற வாழ்த்துகிறேன் என்று போப்பாண்டவர் வாழ்த்து செய்தி அனுப்பினார். நமது சிஎஸ்ஐ என்றாலே உலகத்திற்கு ஒருமைப்பாட்டை கொடுக்கின்ற ஒன்று. இதற்கு பிறகு பல ஆண்டுகளுக்கு பிறகு ஆஸ்திரேலியா நாட்டிலே யுனைடெட் சர்ச்சஸ் இன் ஆஸ்திரேலியா என்று நம்மை பார்த்து உருவாக்கினார்கள். பிறகு 75ஆம் ஆண்டு வடநாட்டிலே சர்ச் ஆஃப் நார்த் இந்தியா உருவாக்கப்பட்டது. அனைத்து ஒற்றுமைக்கும் தென்னிந்தியாவானது ஒரு மாதிரியாக இருப்பதற்காக நாம் கடவுளை துதிக்க அழைக்கப்படுகின்றோம். 3 நிலையிலே திருமறையில் எவ்விதமாக இந்த ஒருமைப்பாடானது வலியுறுத்தப்படுகிறது அல்லது சொல்லப்பட்டு என்பதை நாம் தியானிக்க அழைக்கப்படுகின்றோம். முதலாவதாக, ஒற்றுமை ஆக்கும் கடவுள். எசேக்கியேல் 37ஆம் அதிகாரத்திலே எசேக்கியேலிடத்திலே கடவுள் பேசுகின்றார். அங்கு அவருக்கு சொல்லுகின்றார், நீ 2 கோல்களை எடுத்துக்கொள்ள வேண்டும், 2 ஸ்டிக் எடுத்துக்கொள்ள வேண்டும். ஒரு கோலிலே என்ன எழுத வேண்டும் என்றால், 37ஆம் அதிகாரம் 16ஆம் வசனம், யூதாவுக்கும் அவனோடு சேர்ந்திருக்கும் இஸ்ரேல் மக்களுக்கு உரியது என்று எழுது. யூதா என்பது பலஸ்தீனத்தில் இருக்கின்ற தெற்கு பகுதி. சாலமோனுக்கு பிறகு அவருடைய மகன் தெளிவற்றவன், அறிவு குறைந்தவன், மக்களை ஒடுக்க திட்டமிட்டான். சாலமோன் காலத்திலே மக்கள் வேதனை அடைந்தார்கள். ஆலயம் கட்டுவதற்கு பல கோடி பணத்தை கட்டாயமாக வசூலித்தான் சாலமோன். வெறுப்பு இருந்தது மக்கள் மத்தியிலே. சாலமோனுக்கு பிறகு அவன் மகனும் அதிகமான வரி செலுத்தியதினாலே பிரச்சனை வந்து நாடு 2ஆக பிளந்து போனது. எவ்விதமான ஒரு திட்டமும் இல்லை, முன்னேற்ற பணியும் இல்லை. வரி மாத்திரம் அதிகமாக கொடுக்க வேண்டும் என்று ரெகபயாம் துன்புறுத்தியதினாலே சாலமோன் மகன் காலத்திலே அந்த நாடு 2ஆக பிரிந்து போனதை நாம் 1 ராஜாக்கள் 12ஆம் அதிகாரத்தில் பார்க்கிறோம். நன்கு தெரிந்த பகுதி, பலமுறை நான் சொல்லியிருக்கிறேன். அந்த நாடு பிரிந்து விட்டது. தெற்கே யூதா என்றும் வடக்கே இஸ்ரேல் என்று பிரிந்து போனது. இஸ்ரேலுக்கு சமாரியா தலைநகர், தெற்கு பகுதியின் யூதாவுக்கு எருசலேம் தலைநகர். இப்படி இருக்கின்ற பொழுது அவர்களை அந்நியர்கள் தாக்கி வடநாடு கிமு 722ஆம் ஆண்டு அசிரியாவுக்கு அடிமையானது. அசிரிய நாடு வலிமையாக இருந்த நாட்களிலே நாடு 2ஆக ஆனது 922. சரியாக 200 ஆண்டுகள் கழித்து 722 வடநாடு அசிரியா பகுதிக்கு அடிமையாகிவிட்டது. பிறகு 597 தொடங்கி 586 வரை 10 ஆண்டுகள் அவர்கள் ஈராக்குக்கு நாடு கடத்தப்பட்டார்கள். பாபிலோன் என்று பெயர். அப்பொழுது ஈராக்குக்கு பாபிலோன் என்று பெயர். தென்னாடு பாபிலோனுக்கு அடிமையாக போய்விட்டது. அப்படி சென்ற மக்களிலே ஒருவர் தான் எசேக்கியேல். முதல் கட்ட மக்களோடையே எசேக்கியேல் சென்று விட்டார் பாபிலோனுக்கு. 1250 கிலோமீட்டர் தூரம் அவர் இருந்த பகுதி. எருசலேமுக்கும் அந்த நதிக்கும் இடையே இருக்கின்ற தூரம் ஈராக் நாட்டில். அவன் அடிமையாக இருக்கின்ற பொழுது கடவுள் காட்சி கொடுத்தார். மக்கள் மனம் மாறவும் நாட்டுக்கு திரும்புகின்ற பொழுது எப்படி வாழ வேண்டும் என்றெல்லாம் அவன் கற்பிக்கப்பட்டது. இப்பொழுது அவனுக்கு ஒரு அடையாளத்தை காண்பிக்கின்றார். 2 கோல்கள் எடுத்துக்கொள். ஒன்றிலே யூதா என்று எழுத வேண்டும், இன்னொன்றிலே எப்ராயிம் வடபகுதி. இன்னொரு கோலை எடுத்து அதில் யோசேப்புக்கும் அவனோடு சேர்ந்த இஸ்ரேல் வீட்டார் அனைவருக்கும் உரிய எப்ராயிம் கோல் என்று எழுது.
2 கோல்களையும் பிறகு இணைக்க வேண்டும். கடவுள் பாருங்கள் எந்த அளவுக்கு பாடம் நடத்துகிறார், கல்வி கற்பிக்கின்றார். இவையெல்லாம் ஆழமாக மனதிலே பதிய வேண்டும் என்பதற்காகத்தான். இந்த 2 கோல்களுமே எடுக்காமலே சொல்லியிருக்கலாம், நான் மக்களை இணைக்கப் போகிறேன், வடநாடும் தென்னாடும் ஒன்றாக போகிறது என்று சொல்லலாம். அப்படி இல்லாமல் ஒரு அடையாளத்தை காண்பித்து, ஒரு ஆசிரியர், நல்ல ஆசிரியர் வகுப்பு நடத்துகின்ற பொழுது டீச்சிங் எய்ட்ஸோடு நடத்துவார்கள், மனதிலே பதிவதற்காக. அதை போன்று கடவுள் 2 கோல்களை எடுத்து அதிலே தெற்கு பகுதியான யூதா என்றும் பிறகு இன்னொன்றிலே வடப்பகுதியான இஸ்ரேல் என்றும் எழுதி 2 ஒன்றாக்க வேண்டும் என்று கேட்டுக்கொள்கின்றார். இதன் மூலமாக ஒரு குறிப்பிட்ட நாளிலே நாங்கள் உங்களை இணைப்போம், நீங்கள் நாட்டுக்கு திரும்புவீர்கள் என்று அவனுக்கு அங்கு கற்பிக்கப்பட்டது. 19ஆம் வசனத்திலே அவர்களுக்கு சொல், தலைவராகிய ஆண்டவர் கூறுவது இதுவே, நான் எப்பிராயமின் கையில் இருக்கும் யோசேப்பு மற்றும் அதனுடன் சேர்ந்து இஸ்ரேல் குலங்களின் கோலை எடுத்து அது யூதாவின் கோலோடு சேர்த்து அவற்றை ஒரே கோலாய் மாற்றுவேன், அவை என் கையில் ஒரே கோலாய் இருக்கும். நான் இப்பொழுது அந்த நாட்டை என் கையிலே வைத்துக் கொள்வேன், என் கரத்திலே இருக்கும், நான் வழிநடத்துவேன் என்று அங்கு கடவுள் அவனுக்கு சொன்னார். மனம் திரும்பவில்லை. 1948ஆம் ஆண்டு வரை ஏறக்குறைய 2300 ஆண்டுகள் வரை, ஐநா சபை பிறக்கின்ற வரை இவர்கள் தங்கள் நாட்டை பெறவே இல்லை. சிதறடிக்கப்பட்டார்கள், உலகம் முழுதும் அடிமையிலாக சென்றார்கள். ஆண்டவர் இயேசு கிறிஸ்து பணியாற்றி கொண்டிருக்கின்ற பொழுதே பலர் ஆப்பிரிக்காவிலே குடியமர்ந்தார்கள், ஐரோப்பா பகுதிக்கு சென்று விட்டார்கள். ஐநா சபை 1945ஆம் ஆண்டு உருவானது. 3 வருஷங்கள் பேச்சுவார்த்தை நடத்திய பிறகு 1948ஆம் ஆண்டு மே மாதம் 14ஆம் தேதி இஸ்ரேல் நாட்டுக்கு சுதந்திரம் கிடைக்கப்பெற்று நாடு என்று ஒன்று இருப்பதை அறிவித்தார்கள். எசேக்கியேல் வாழ்ந்த காலம் கிறிஸ்துக்கு முன்பு 6ஆம் நூற்றாண்டு. 2300 ஆண்டுகளுக்கு மேலாக கடவுள் சொன்ன வார்த்தையானது நிறைவேறாமலே இருந்து இப்பொழுது 20ஆம் நூற்றாண்டு நிகழ்ந்தது. கடவுள் அதை செய்தார். இணைப்பது மூலமாக வாழ்வு உறுதி செய்யப்படுகிறது. இவற்றை இணைக்கின்றவர் கடவுள். இணைக்கின்ற கடவுளை நாம் சார்ந்து வாழ்ந்து பிரிந்து சென்று அடிமைகளாகாமல் இருக்க கடவுள் நம்மை பலப்படுத்துவாராக. 2ஆவதாக, ஒற்றுமைக்காக மன்றாடும் கடவுள். கடவுள் முயற்சி எசேக்கியேல் மூலமாக பார்த்திருக்கின்றோம், ஆண்டவராக இயேசு கிறிஸ்து மூலமாக பார்க்கின்றோம். யோவான் 17ஆம் அதிகாரத்திலே கடவுளிடத்திலே மன்றாடுகின்றார் ஆண்டவராக இயேசு கிறிஸ்து. என்ன மன்றாட்டு என்றால், இவர்கள் நம்மை சார்ந்திருக்கின்ற இவர்கள் ஒன்றாகவே இருக்க வேண்டும். யோவான் 17ஆம் அதிகாரத்திற்கு ஒரு பெயர் இருக்கிறது, பிரீஸ்லி பிரேயர், ஆசாரிய மன்றாட்டு அல்லது ஆசாரிய ஜபம் என்று இதற்கு பெயர். யோவான் 17ஆம் அதிகாரம். இந்த யோவான் 17ஆம் அதிகாரத்திலே இப்பொழுது ஜெபிப்பதை பார்க்கின்றோம். ஆண்டவர் 21ஆம் வசனம் 17, 21, எல்லாரும் ஒன்றாய் இருப்பார்களாக, that they may be all one, எல்லாரும் ஒன்றாய் இருப்பார்களாக, தந்தையே நீர் என்னுள்ளும் நான் உன்னுள்ளும் இருப்பது போல. கடவுளுடைய அந்த ஒரு உறுதியான பண்பை இயேசு கிறிஸ்து வெளிப்படுத்துகிறார். குமாரனாய் கடவுள் மன்றாட்டிலே சொல்லுகின்றார், தந்தையே நீரும் நானும் ஒன்றாயிருப்பது போல இவர்கள், நம்மை ஏற்றுக்கொண்ட இவர்கள் இறை மக்கள் நம்மில் ஒன்றாக இருக்க வேண்டும். அப்படி இருந்தால், அவர்கள் கரத்துக்குள் இருந்தால் அழிவு இல்லை, அடிமையாக முடியாது, அந்நியர்கள் தாக்க மாட்டார்கள், நமது இருப்பிடமானது பாதுகாப்பாக இருக்கும்.
தொடர்ந்து சொல்லுகின்றார், ஜெபிக்கின்றார். இதனால் நீரே என்னை அனுப்பீர் என்று உலகம் நம்பும். நாம் எல்லாரும் ஒன்றாக இருந்தால் அதில் என்ன ஒரு நன்மை என்று ஆண்டவர் விரும்புகிறார் என்றால், சொல்லுகிறார் என்றால், உலகம் இயேசுவை நம்புமா? எப்பொழுது நாம் எல்லாரும் ஒன்றாக இருக்கின்ற பொழுது. நாம் ஊழியத்தின் பெயரிலோ சபையின் பெயரிலோ பிரிந்திருக்கக்கூடாது என்பதை கற்பிக்கின்றார். எனவேதான் இந்த வசனமானது 1947 ஆண்டு செப்டம்பர் 27 சபைகள் உருவான பொழுது இதை வாசித்தார்கள் சுவிசேஷ பாடமாக. இந்த உலகம் எப்பொழுது ஆண்டவராக இயேசு நம்பும் என்றால், நாம் எல்லாரும் கடவுளோடு ஒன்றித்திருக்க வேண்டுமாம். அவர் அதற்காக ஜெபிக்கின்றார். கடவுள் ஜெபிப்பதை பார்க்கிறோம். தொடர்ந்து ஜெபமானது இருக்கிறது. இதனாலே நமக்கு கடவுள் மாட்சியை கொடுத்திருக்கிறாராம். நாம் ஒன்றாயிருப்பது போல் அவர்கள் ஒன்றாயிருக்குமாறு நீர் எனக்கு அருளிய மாட்சியை நான் அவர்களுக்கு கொடுத்தேன். என்ன மாட்சி? கடவுளின் பிள்ளைகள். இதுவரை விலாசம் இல்லாத மக்கள், பாமர மக்கள், ஒதுக்கப்பட்டவர்கள், தீண்டத்தகாதவர்கள், சமுதாயத்தினால் புறக்கணிக்கப்பட்டவர்கள், இவர்கள் ஆண்டவரை ஏற்றுக்கொள்கிறார்கள், அங்கீகாரம் கிடைக்கிறது. அதுதான் குளோரி, மகிமை, மாட்சி. நீர் எனக்கு ஒரு அங்கீகாரம் கொடுத்தீர் உமது குமாரனாக. அதே அங்கீகாரத்தை நான் அவர்களுக்கு கொடுத்தேன். அவர்களும் உமது பிள்ளைகள், பரமண்டக்கிற பிதாவே என்று ஜெபிக்க கற்றுக் கொடுக்கின்றார். தனக்கு கொடுத்த அதே மகிமையை ஆண்டவர் நம்ம எல்லாரும் கொடுத்திருக்கிறார். நாம் பிறரை மதிக்க, சமமாக பாவிக்க இந்த வசனம் உதவுகிறது. நாம் மாத்திர வசனத்தை படித்து மகிழ்ந்து பெருமைப்படுவதல்ல. நமது வளர்ச்சி, நமது கல்வி, நமது செல்வம், பொருளாதாரம், சமூக அந்தஸ்து, இதற்கு பெருமைப்பட வேண்டிய தேவையே இல்லை. அனைத்தும் கடவுளால் கொடுக்கப்பட்டது. நமது பணி அதை பிறருக்கு வழங்க பணியாற்றுவது. அது நிறைவேறும் என்றால் ஒன்றாக இருக்க நாம் யாவரும் நினைவூட்டப்படுகின்றோம். அடுத்ததாக, இதற்காகத்தான் என்னை அனுப்பினீர். 23 வசனத்திலே, இவ்வாறு நான் அவர்களுக்குள்ளும் நீர் என்னுக்குள்ளும் இருப்பதால் அவர்களும் முழுமையாய் ஒன்றித்திருப்பார்களாக. இதனால் நீரே என்னை அனுப்பினீர் எனவும் நீர் என் மீது அன்பு கொண்டுள்ளீர் என்பது போல் அவர்கள் மீதும் அன்பு கொண்டுள்ளீர் என்பதும் உலகம் அறிந்து கொள்ளும். இப்படி எல்லாரும் ஒன்றாக இருப்பது மூலமாக உலகம் இன்னும் மென்மேலும் உண்மைகளை அறிந்து கொள்கிறது. என்ன உண்மை என்றால், இயேசு கிறிஸ்துவை அனுப்பியவர் பிதாவாய கடவுள். அவர் அன்புள்ளவராக இருக்கின்றார். இதெல்லாம் எப்போது நிறைவேறுமா? நாம் எல்லாரும் ஒன்றாக இருக்கின்ற பொழுது உலகம் இதை புரிந்து கொள்கிறது. கடவுள் இயேசுவை அனுப்பினார் உலகம் மீட்கப்பட. அவர் மீது அன்பு கொண்டார், மக்கள் மீதும் அன்பு கொள்வார். நாம் பிரிந்திருந்தால் இந்த சத்தியமானது இந்த உலகத்திற்கு போவதற்கு வாய்ப்பு இல்லை. இந்த உலகமானது ஆண்டவரை முழுமையாக கூட அறிய வேண்டும் என்றால் ஆண்டவராக இயேசு ஜெபிப்பதை போல் நாம் இருக்க அழைக்கப்படுகின்றோம். குமாரனும் தந்தையும் ஒன்றாக இருப்பதை போன்றே நாம் எல்லாரும் ஒன்றாக இருந்து அவர்களோடு இணைந்திருக்க வேண்டும். அப்பொழுது நமக்கும் நன்மை. நாம் மாட்சி அடைகின்றோம். மாட்சி அடையாத மக்களும் மாட்சி அடைகிறார்கள். கடவுள் அன்பாக இருப்பதை இந்த உலகம் அறிந்து கொள்கிறது. இது மகிழ்ச்சியான ஒன்று. இஸ்ரேல் மக்கள் எகிப்திலிருந்து கானானுக்கு வருகின்ற பொழுது அவருடைய பயணத்திலே மேகக்கூட்டம் இருக்கும். எப்பொழுதெல்லாம் மேகக்கூட்டம் இருக்கிறதோ கடவுளின் மாட்சி இருப்பதாக புரிந்து கொள்ளப்படுகிறது. கடவுள் அங்கு இருக்கிறாராம். அவர் ஒன்றாக நடந்து போகின்ற பொழுது, நாம் ஒன்றாக இருக்கின்ற பொழுது கடவுள் நம்மோடு இருக்கின்றார். மூன்றாவதாக, ஒற்றுமைக்காக மன்றாடுகின்ற திருப்பணியாளர். இயேசு கிறிஸ்து மன்றாடினார், பவுலடியார் மன்றாடுகின்றார். எபேசு சபையானது ஒரு சிறந்த ஒரு சபை. அந்த நாட்களிலே இருக்கின்ற வியாபார ஸ்தலத்தில் ஒரு பகுதி, 1ஆம் நூற்றாண்டிலே. அங்கு இருக்கின்ற சபைக்கு கடிதம் எழுதுகின்ற பொழுது கெஞ்சி கேட்கிறார். ஏனென்றால் மிகப்பெரிய செல்வந்தர்கள் வாழ்ந்த பகுதி, உள்நாட்டு மக்கள் அதிகமாக இருக்கிறார்கள் அந்த பகுதிகளிலே.
யூத வியாபாரிகளும் ஆங்காங்கு இருந்திருக்கிறார்கள். கிரேக்க தெய்வ வழிபாடு அதிகமாக இருந்த பகுதி எபேசு பகுதி. அதில் பெருமையோடு வாழ்ந்தவர்கள். அவர்களிடத்திலே பணியாற்றி பல ஆண்டுகள் தங்கியிருந்த பவுலடியார் அவர்களை கெஞ்சி கேட்கிறார். எபேசியர் 4ஆம் அதிகாரத்திலே முதல் வசனம், எபேசியர் 4:1, ஆதலால் ஆண்டவர் பொருட்டு கைதியாக இருக்கும் நான் உங்களை கெஞ்சி கேட்கிறேன். அவசியமே இல்லாத ஒன்று. ஒரு நாளிலே வீரமாக நடந்தவர், அதிகாரம் படைத்தவர், திமிர் பிடித்திருந்தவர், கொலை செய்து கொண்டிருந்தவர், அடக்கப்பட முடியாதவர், ஆளுகின்ற எண்ணத்தை பெற்றவர், வீரம் பெற்றவர் அமைதியாகிவிட்டார். ஆண்டவர் ஏற்றுக்கொண்டதினாலே சத்தியம் அவரை முழுமையாக்கியது. இப்பொழுது எழுதுகின்றார், கெஞ்சி கேட்கிறேன். எதற்கு கெஞ்சி கேட்கிறேன்? நீங்கள் ஏற்றுக்கொண்ட அழைப்புக்கு ஏற்ப வாழுங்கள். உங்கள் அழைப்பு எவ்விதம் என்றால், செல்வமோ அல்லது அந்தஸ்தோ உங்களை பிரிக்கலாகாது, ஒற்றுமையாக இருக்க வேண்டும். அதுதான் அழைப்பு. பிறகு பயன்படுத்துகிற வார்த்தைகள் பொன்னான வார்த்தைகள், கடவுள் ராஜ்யத்தை வெளிப்படுத்துகின்ற வார்த்தைகள். இவைதான் வேல்யூஸ் ஆஃப் த கிங்டம் ஆஃப் காட், இறையரசனுடைய தகவுகள், பண்புகள் என்று நாம் புரிந்து கொள்ளலாம். 2ஆம் வசனம், எபேசியர் 4:2, முழு மனத்தாழ்மையோடும், தாழ்மை, கனிவோடும், பொறுமையோடும், ஒருவரை ஒருவர் அன்புடன் தாங்கி. நீங்கள் இப்பொழுது சிலரை ஆதரிக்கவில்லை, இன்னும் பிரிந்தே இருக்கிறீர்கள். உங்களுடைய செல்வமும் ஞானமும் தாளந்தும் பிறருக்கு பயன்படவில்லை. அன்புடன் தாங்க வேண்டும். அன்புடன் தாங்குவதற்கு பொறுமை தேவை, கனிவு தேவை, மனத்தாழ்மை தேவை. நம்மில் அநேகருக்கு நிறைய வரங்கள் இருக்கிறது, பகரக்கூடிய செல்வம் இருக்கிறது. நாம் அதை அளவுக்கு மீறி வைத்திருந்தால் இந்த வசனத்தின் மூலமாக பிறரை தாங்கிட, அதன் மூலமாக ஒற்றுமைக்கு வலு சேர்க்க நாம் கற்பிக்கப்படுகின்றோம். இந்த உலகம் முழுவதும் கடவுளுக்கு சொந்தம், கடவுளால் படைக்கப்பட்டது. அதை நாம் ஒரு சிலருடைய ஞானத்தினாலே நாம் அதை எடுத்துக்கொண்டு நாம் உரிமையாக்கி கொள்கின்றோம். ஆனால் கடவுளுடைய நோக்கம் என்ன? இந்த உலகத்திற்கின்ற அனைத்தையும் எல்லாரும் சமமாக பகிர வேண்டும். ஞானம் உள்ளவர்கள், திறமை உள்ளவர்கள், சக்தி உள்ளவர்கள், வலிமை உள்ளவர்கள் மாத்திரம் அதை எடுத்துக்கொள்கின்றோம். அதுக்கு நாம் பணக்காரன் என்ற பெயரை வைத்துக் கொள்கின்றோம், ஞானி என்ற பெயரை வைத்துக் கொள்கின்றோம். கடவுள் படைப்பில் எதிர்பார்த்தது என்னவென்றால், எல்லாரும் வாழ்வதற்கு ஆயத்தமாக உலகம் இருக்க வேண்டும். எல்லாரும் வாழ்வதற்கு ஆயத்தமாக இருக்கின்ற உலகை ஆயத்தம் இல்லாமல் செய்து விட்டார்கள் சிலர். இதனால பிரிந்து வாழ்கின்றோம். ஒற்றுமை இல்லை, பிறரை தாங்குகின்ற மனப்போக்கம் இல்லை. அமைதியுடன் இணைந்து வாழ்ந்து தூய ஆவி அருளும் ஒருமைப்பாட்டை காத்துக்கொள்ள முழு முயற்சி செய்யுங்கள். கெஞ்சி கேட்கிறார், முழு முயற்சி செய்யுங்கள். தூய ஆவியினுடைய உதவியினாலே தனியாக முயற்சிகள் பயனளிக்க வாய்ப்பு இல்லை. தனி முயற்சிகள் சில நேரத்திலே தோர்த்து போய்விடும், நீர்த்து போய்விடும், சோர்ந்து போய்விடுவோம். அதற்கு தான் தூய ஆவின் வரம் தேவை. அமைதியுடன் இணைந்து வாழ்ந்து தூய ஆவி அருளும் ஒருமைப்பாட்டை காத்துக்கொள்ள முழு முயற்சி செய்யுங்கள். தூய ஆவி நமக்கு என்ன வரத்தை கொடுக்கிறார் என்றால், நாம் எல்லாம் இணைந்து வாழ கொடுக்கின்றார். பிரிவதற்கு அவர் உதவி செய்ய மாட்டார், இணைந்திருக்க உதவி செய்கின்றார். இந்த இணைந்திருப்பது மூலமாகத்தான் நாம் நிறைவடைய முடியும். திரும்பவும் 13ஆம் வசனத்தில் நினைவூட்டுகின்றார், எபேசியர் 4:13. அதனால் நாம் எல்லாரும் இறைமகனை பற்றிய அறிவிலும் நம்பிக்கையிலும் ஒருமைப்பாட்டை அடைவோம். ஜெபிப்போம். அன்பின் தந்தையே, போற்றுகிறோம், அன்புக்கா மகிழ்ச்சி அடைகின்றோம். உமது வார்த்தையை ஏற்று உமது அன்பிலே வளர்ந்து இணைந்து சாட்சி வர கிருபையாகிறோம். நீர்ப்பர் இயேசுவின் ஜெபங்களும் பிதாவே, ஆம். வானத்தையும் பூமியையும் படைத்த சர்வ வல்லமையுள்ள பிதாவாகிய தேவனை விசுவாசிக்கிறேன். அவருடைய ஒரே குமாரனாகிய நம்முடைய நாதர் இயேசு கிறிஸ்துவின் விசுவாசிக்கிறேன். அவர் பரிசுத்த ஆவியினாலே கன்னி மரியாளிடத்தில் உட்பவித்து பிறந்தார்.
பொந்திய பிலாத்தின் காலத்தில் பாடுபட்டு சிலுவில் அறையுண்டு மரித்து அடக்கம் பண்ணப்பட்டு பாதாளத்தில் இறங்கினார். 3ஆம் நாள் மரித்தோரிடத்திலிருந்து எழுந்தருளினார். பரமண்டத்துக்கேறி சர்வ வல்லமையுள்ள பிதாவாகிய தேவனுடைய வலது பார்சத்திலே வீற்றிருக்கிறார். அவ்விடத்திலிருந்து உயிருள்ளோரையும் மரித்தோரையும் நியாயம் தீர்க்க வருவார். பரிசுத்த ஆவியையும் விசுவாசிக்கிறேன். பொதுவாயிருக்கிற பரிசுத்த சபையும் பரிசுத்தவான்களின் ஐக்கியமும் பாவ மன்னிப்பும் சரீரம் உயிர்த்தெழுதலும் நித்திய ஜீவனும் உண்டென்று விசுவாசிக்கிறேன். ஆமீன். அமர்வோம். ஆண்டவராக இயேசு கிறிஸ்துடைய திருப்பெயரில் வாழ்த்துகின்றோம். புனித திருச்சபை உருவான இந்த நாளிலே இதை உருவாக தன்னை அர்ப்பணித்த அனைவருக்காக நாம் மன்றாட அழைக்கப்படுகின்றோம். இன்று முதல் அடுத்த அறிவிப்பு வரை இதே ஒழுங்கு இருக்கும். நீங்கள் தொடர்ந்து ஒவ்வொரு ஞாயிற்றுக்கிழமையும் காலை 7 மணி முதல் வழிபாட்டில் பங்கேற்கலாம். தினமும் ஞாயிற்றுக்கிழமைகளிலே 5 வழிபாடு நடைபெறும். வருகின்ற வியாழக்கிழமை மாதத்தின் முதல் நாள் அந்த காலை 6:30 மணிக்கு நடைபெறும். அதிலே விருப்பமுள்ளவர்கள் 65 வயதுக்குட்பட்டவர்கள் நீங்கள் அதிலே பங்கேற்கலாம். அதனுடைய நேரம் சரியாக காலை 6:30 மணிக்கு ஆரம்பிக்கும். அடுத்த அறிவிப்பு வரை எந்த வழிபாட்டிலும் 65 வயதுக்கு மேற்பட்டவர்கள் 10 வயது குறைந்தவர்கள் பங்கேற்க அனுமதி இல்லை. நாம் மனதிலே கொண்டு அழைக்கப்படுகின்றோம். வருகின்ற வியாழன் மாதத்தின் முதல் நாள் காலை 6:30 மணிக்கு சிறப்பு வழிபாடு நடைபெறும். திருவிருந்து கிடையாது, சிறப்பான வழிபாடு மாற்று நடைபெறும். பங்கேற்க விரும்புகின்றவர்கள் நீங்கள் பங்கேற்கலாம். ஜெபிக்கின்ற நேரத்திலே பிறந்த நாட்கள் காண்போர், திருமண நாட்கள் காண்போர் அந்த இடத்தில் எழுந்து நிற்கின்ற பொழுது உங்களுக்காக ஜெபிக்கப்படும். மேலும் ஜெபம் ஆசீர்வாதத்திற்கு பிறகு முன்னால் வந்து முதலாவதாக எனக்கு இடதுபுறமாக இருக்கின்றவர்கள் டு மை லெஃப்ட் முதலாவது வந்து பொதுவான காணிக்கை செலுத்திவிட்டு சந்தா காணிக்கை படைத்துவிட்டு நீங்கள் இந்த வழியாக எனக்கு வலதுபுறமாக செல்ல வேண்டும். பிறகு இடதுபுறமாக உள்ளவர்கள் எனக்கு வலதுபுறமாக உள்ளவர்கள் முன்னால் வந்து பொதுவான காணிக்கை படைத்துவிட்டு காணிக்கம் செலுத்திவிட்டு நீங்கள் எனக்கு இடதுபுறமாக செல்லலாம். எனக்கு இடதுபுறமாக உள்ளவர்கள் வலதுபுறமாக செல்ல வேண்டும். எனக்கு வலதுபுறமாக உள்ளவர்கள் இடதுபுறமாக செல்ல வேண்டும். வருகின்ற பொழுது இடைவெளி வைத்து வர அழைக்கப்படுகின்றீர்கள். நீங்கள் நடந்து வருகின்ற பொழுது மற்ற பெஞ்சை எதுவும் தொட வேண்டாம். எழுந்து நேராக நடந்து வரணும். அதை கவனமாக பின்பற்றுவோம். ஜெபிப்போம். ஆண்டவர் உங்களோடு இருப்பாராக. ஆண்டவரே எங்களுக்கு இரங்கும். ஆண்டவரே எங்களுக்கு இரங்கும். பரமண்டலங்கள் பிதாவே, இந்த நாமம் பரிசுப்படுவதாக, இந்த ராஜ்யம் வருவதாக, ஒரு சித்தம் பரமண்டலத்திலே செய்யப்படுவது போல பூமியிலையும் செய்யப்படுவதாக. இந்த பத்திரிகைகளை தாரும். எங்களுக்கு விரோதமாய் குற்றம் மன்னிக்கிறது போல குற்றங்களுக்கு மன்னியும். இந்த சோனைகள் பிரேசிப்ப நாம் திரட்சித்துக் கொள்ளும். ராஜ்யமும் வல்லமையும் மகமலை குடைகளே. ஆமேன். அன்புள்ள ஆண்டவரே, உம்மை போற்றுகின்றோம். இன்றும் வரும் நாட்களும் பிறந்த நாட்களை காண்போரை கரத்திலே கொடுக்கின்றோம். திருவிழா நாட்களை காண்போரையும் கரத்திலே கொடுக்கின்றோம். இவ்விதமான நாட்களை தொடர்ந்து காண கெஞ்சு மன்றாடுகின்றோம். வழிபாட்டில் பங்கேற்றிருக்கிற எல்லாரும் கரத்திலே கொடுக்கின்றோம். சுகத்தையும் பலத்தையும் தாரும், ஆரோக்கியத்தை தாரும். உழைப்பிலே வருமானத்திலே விசுவாசத்தில் கிருபை இருக்கட்டும். குடும்பங்களையும் காத்து பலப்படுத்தும். வழிபாட்டில் பங்கேற்க முடியாத 10 வயதுக்குட்பட்ட குழந்தைகள் 65 வயதுக்கு மேற்பட்டோரையும் அது கரத்திலே கொடுக்கின்றோம். அனைவரையும் காத்திர கெஞ்சு மன்றாடுகின்றோம். ஆண்டவரே, எங்களுடைய நாட்டுக்காக தமிழகத்திற்காக சென்னைக்காக ஜெபிக்கின்றோம். கொரோனா வியாதினால் பாதிக்கப்பட்டு சிகிச்சை பெறுவோர் எமது கரத்திலே கொடுக்கிறோம். அவருக்கு சிகிச்சை அளிக்கின்ற மருத்துவர்களை எமது கரத்திலே கொடுக்கிறோம். பாதுகாத்து கொள்ளும். ஆண்டவர்களுக்காக உதவி செய்கின்ற துப்புரவு பணியாளர்கள், அரசு ஊழியர்கள், காவல்துறையினர் அனைவருக்காக ஜெபிக்கிறோம். பாதுகாத்து கொள்ளும். ஆண்டவரே, எங்களுடைய ஆலயத்தில் இருக்கின்ற அனைத்தையும் உமது கரத்திலே ஒப்படைக்கின்றோம். அனைவருக்கும் பாதுகாப்பு, சுகத்தையும் பலத்தை தாரும். கொரோனாவினாலே பாதிக்கப்பட்டு சிகிச்சை பெறுவோரையும் இது கருத்தை கூட பாதுகாத்துக் கொள்ளும். உலக அமைதிக்காக ஜெபிக்கிறோம். பாதுகாத்து வழிநடத்தி ஆசீர்வதியும். ஆண்டவர் 73 ஆண்டுகளுக்கு முன்பாக தெனித திருச்சி உருவாக பாடுபட்டவர்கள்
ஆலோசனை வழங்கியவர்கள் எல்லாரும் அது கருத்திலே குடும்பங்களுடைய சந்ததியை எல்லாம் ஆசீர்வதி. 24 பேராயங்கள் உருவாகி தென்னிந்தியாவிலும் இலங்கை யாழ்ப்பாணத்திலும் தென்னிந்திய திருச்சபை பணியாற்றுகின்ற பொழுது அந்த சபைகள் ஒற்றுமைக்காக பாடுபடவும் உமது அன்பை அறிவிக்கும் எல்லாரும் பலப்படுத்தி கெஞ்சுகின்றோம். எங்களை தாழ்த்துறம் பலப்படுத்தி ஆசீர்வதியும். மீட்பர் இயேசுவின் ஜெபங்களும் பிதாவே, ஆமேன். நமது ஆண்டவராக இயேசு கிறிஸ்துவின் கிருபையும் கடவுளுடைய அன்பும் பரிசுத்த ஐக்கியமும் உங்கள் அனைவரோடும் இருப்பதாக. ஆண்டவர் உங்களோடு இருப்பாராக. சமாதானத்தோடே போய் வர கடவோம்.